உலகின் மிகச்சிறிய நாடு என்றவுடன் வாட்டிக்கன் தான் அனைவரின் மனதிற்குள்ளும் வரும். ஆனால் வாட்டிக்கனில் சுமார் 800 பேர் இருக்கிறார்கள். ஆனால் வாட்டிக்கனை விடவும் மக்கள் தொகை குறைந்த நாடு இங்கிலாந்து பக்கம் இருக்கிறது. இங்கிலாந்தின் சாஃபோல்க் கடற்கரையிலிருந்து சுமார் 6.5 மைல் தொலைவில் இருக்கும் சீலேண்ட் தான் உலகின் மிகச்சிறிய நாடாக அறியப்படுகிறது. வெறும் 27 பேர் மட்டுமே அங்கு வசிக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு மைக்ரோ நாடாக இது விளங்குவதோடு எந்த அங்கீகாரமும் இல்லாத உலகின் மிகச்சிறிய நாடாக அறியப்படுகிறது. இந்த நாடு கடற்கொள்ளையர்கள் மற்றும் ஹேக்கர்களுக்கான புகலிடமாக இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. யுனைடெட் கிங்டம் சீலாண்டை ஒரு நாடாக அங்கீகரிக்கவில்லை. இதை தவிர உலகின் எந்த நாடும் சீலாண்டை நாடாக அங்கீகரிக்கவில்லை. இருந்தாலும் இந்த நாட்டுக்கென்று சொந்தமாக கொடி, நாணயம் மற்றும் ஓர் அரசாங்கம் இருப்பதுதான் உலகின் ஆச்சரியம். இந்த நாட்டில் அரசாங்கம், பாஸ்போர்ட், நிரந்தர மக்கள் தொகை, அரசியலமைப்பு, நாணயம், முத்திரைகள் மற்றும் இறையாண்மையை பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் என அனைத்தும் உள்ளன. 1967ஆம் ஆண்டில் பிரிட்டிஷ் முன்னாள் ராணுவ மேஜர் ராய் பேட்ஜ் சீலாந்தின் கட்டுப்பாட்டை கைப்பற்றி அதை ஒரு சுதந்திர இறையாண்மை கொண்ட நாடாக அறிவித்தார். அவர் சீலாந்தின் இளவரசர் ராய் என்ற பட்டத்தை ஏற்றுக்கொண்டு தனது சொந்த பாஸ்போர்ட்டுகள் மற்றும் தபால் தலைகளை வெளியிடத் தொடங்கினார். 2012இல் காலமான முதல் ஆட்சியாளரான ராய் பேட்ஜிற்கு பிறகு அவரது மகன் மைக்கேல் பேட்ஜ் பதவியேற்றார். மைக்கேல் ஸ்பெயினுக்கு கடல் உணவுகளை ஏற்றுமதி செய்யும் ஒரு சேவல் மீன்பிடி தொழிலை தொடங்கியதோடு சுவாரஸ்யமாக 1978இல் சீலாந்தின் மீது ஹெலிகாப்டரில் பயணம் செய்து திருமணம் செய்து கொண்டார். உலகின் அங்கீகரிக்கப்படாத சிறிய நாடாக இருக்கும் சீலாந்தை தொடர்ந்து மொலோசியா எனப்படும் நெவாடா பாலைவனம் 33 பேர் மட்டும் வசிக்கும் மற்றொரு சிறிய நாடாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.